கனவான்பது கனவா என் கண் முன்னே கடவுள் துகளா தமிழ் டுவெண்டி டெக்கஸ் நேரம் வணக்கம். இது நம்ம தமிழ் டுவெண்டி டெக்கஸ். நான் ஜெயக்குமார். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வந்து ஒரு புல்லட் போகுது அப்படின்னா அந்த புல்லட்டோட பார்வை நம்ம பாக்குறது வந்து பரவாயில்லையே, ஒரு பைக் போகுது, ஒரு புல்லட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேன் பாக்குறோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம பாக்குற அந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா புல்லட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மவுஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா RX100 பைக்கு இருக்கு. ஸோ RX100 பைக் வந்து எதனால பேன் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்க இது வரைக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RX100 அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஃபயர், ஒரு வெறித்தனமான வாசம், ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைக் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா பைக் லவர் இருக்காங்க இல்லையா. ஸோ RX100க்கு வந்து இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ RX100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அதுல என்னதான் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா 11 bhp வந்து பாத்தீங்கன்னா பவர் வந்து நமக்கு வந்து வெளியே டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஸோ bhp அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா 11 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்குது. அதாவது 100 km/h தான் மேக்ஸிமம் ஸ்பீட் போக முடியும் சொல்றாங்க. ஆனா இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி யாராவது ஒருத்தர், அதாவது ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பினியன் ரைடர்னு சொல்லுவாங்க. பினியன் ரைடர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உட்கார வச்சு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளால கண்டிப்பா வந்து 110 km/h நம்ம ஸ்பீட்ல வந்து நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பைக் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமா யாருக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து மைலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தருது பாத்தீங்கன்னா 40-45 தான் மைலேஜ் தரும்னு சொல்றாங்க. ஸோ வந்து வெளியே வர பவர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து முக்கியமா லவ் பண்ணி நேசிச்சு வாங்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பவர் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ வெளியே வரக்கூடிய பவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் RX135S வந்து பாத்தீங்கன்னா 5 gears இருக்கும். அண்ட் RX100 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 gears நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்கு. ஸோ டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜாப்பனீஸ் மேடா இருக்கு. ஸோ RX100 யூசஸோட அப்ரோச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே 98cc தான் வந்து அதோட கம்பஷன் சாம்பர் இருக்கு. RX100 அப்படி என்னதான் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு லீனா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சூப்பரா டிராவல் பண்ணலாம். அதுவும் இல்லாம நம்ம எந்த விதமான ஒரு கரடு முரடான பாதையா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து போகலாம் அப்படிங்கறத நீங்க வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். cc ல இருந்து 135cc வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய ஸ்பீடை வந்து பாத்தீங்கன்னா RX100 வந்து பவர் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜீரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 km ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 7.5 செகண்ட்ஸ்ல வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ RX100 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ RX100 ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய ஒரு ட்ரீமாவே இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு RX100 அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கிட்ட வந்து சேல் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 90,000 வரைக்குமே வந்து செகண்ட் ஹேண்ட்ல தேர்ட் ஹேண்ட்ல சேல் பண்றாங்க OLXல. ஸோ அந்த அளவுக்கு வந்து RX100 அப்படிங்கிறப்போ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. என்கிட்ட அந்த பல்சர் 150 2019 மாடல் இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா RX100 பைக் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து தமிழ்நாடுல இருக்கட்டும், கேரளா, பாண்டிச்சேரி, ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா RX100 ஒரு பைக் லவரா தான் இருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து RX100 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் இன்ஜின் வந்து பாருங்க ஜப்பான்ல இருந்து தான் வந்து மோஸ்ட்லி வந்து RX100 ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தயாரிச்சாங்க. அண்ட் RX100 வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1985 இருந்து 96, அதாவது 1985 1996 வரைக்கும் தான் RX100 வந்து லைவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எதனால பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிருப்பேன். ஸோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஐஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட இறுதியிலையும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இது பேன் பண்ணது வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் சொல்றாங்க. ஸோ பொல்யூஷன்ஸ் எமிஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ பொல்யூஷன் நாம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணியும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைக் ஓட்டுறதுக்கு வந்து பேன் பண்ணல. ஆனா பைக் வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு சுத்தமா வந்து பேன் பண்ணிருக்காங்க. RX100 லவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து RX100 யாருக்கெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பிரசன்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து
ஒரு சில இடங்களில் முக்கியமான ஏரியாவில் மட்டும் கிடைக்கும். அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எல்லாருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ RX100 அண்ட் RX135 பற்றி இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் RX100 பற்றி நம்ம இப்போ வீடியோ பார்க்குறோம். RX135 பற்றி நம்ம அப்கமிங் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், 1 or 2 days போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து RX100 லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இன்னும் RX100 யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது RX100ல வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேரோட ரிவ்யூஸ்லாம் எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா RX100 பற்றி, ஸோ 20 வருஷம் ஆச்சு, ஸோ 1990 நான் வாங்கிட்டேன், ஆனால் என்கிட்ட வந்து 2014 வரைக்கும் எனக்கு வந்து இன்ஜினில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வரவே இல்லை. ஸோ ஜப்பான் மேட் இன்ஜினாக இருக்குது. ஸோ 2 stroke இன்ஜினில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரவே இல்லை அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது வெஹிக்கிள் பற்றி சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்க. முக்கியமாக வந்து டிராஃபிக்கில் நம்ம ஓட்டோம், ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஒரு சென்னை மாதிரி ஒரு டிராஃபிக்காக இருக்குது, பெங்களூர் மாதிரி டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RX100 மாதிரி பைக் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பூந்து ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம பெஸ்ட் பைக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்களா உங்கள் பைக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு வந்து RX100 பேன் பண்ணலை, ஓட்டுறதுக்கு பேன் பண்ணல, ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்கேஸ் ஓட்ட பேன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பைக்கை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, RX100 எப்படி மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஜெயக்குமார் ரெக்கார்ட்ஸ் தமிழ் டுடே டெக்கிஸ். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் ட்ரெண்டி டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.